மூலிகையின் பெயர் பேய் மிரட்டி பெருந்தும்பைன்னு சொல்லுவாங்க. இதனுடைய இலைகளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே சாஃப்டாக இருக்குங்க, பஞ்சு மாதிரி இருக்கும். இதனுடைய பூக்கள் பாருங்கள், ஊதா நிறத்தில் இருக்குது பாருங்கள், ஊதா பிங்க் கலரில் ஊதா நிறத்தில் காணப்படும். இது வந்து கண் திருஷ்டிக்கு மட்டும் இல்லாமல், நான் வீட்டு வாசலில் தான் வச்சுருக்கிறேன். இது கண் திருஷ்டிக்கு மட்டும் இல்லாமல் ஆன்மீகத்துக்கு, மருத்துவத்திற்கு நிறைய இடத்துல பயன்படுதுங்க. இந்த இலையை எடுத்து நம்ம உருட்டி எண்ணெய் விட்டு எரிக்கும் பொழுது கொசு தொல்லை நீங்குது, அப்புறம் கண் திருஷ்டி விலகுதுங்க. பெரியோர்கள் முன்னோர்கள் செய்த பாவங்கள்லாம் நம்ம விட்டு விலகுதுங்க. நிறைய விதத்துக்கு பயன்படுது. மருத்துவத்தை எடுத்துக்கிட்டோம்னா கண் பார்வைக்குங்கிறாங்க. அப்புறம் வந்து நிறைய குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வாகுதுங்க. மஞ்சக்காமாலைக்கு அருமருந்தாக இருக்குது இந்த செடி. இந்த செடியோடைய இலைகளை பறித்து நம்ம செடியோட இலையை பறித்து உருட்டி விளக்க வச்சு எரிக்கும் பொழுது கொசு தொல்லைகள்லேருந்து விடுபடுது. அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. கொசு தொல்லைகள் நமக்கு விடுபடுது. இங்கே பாருங்கள், நான் இங்கே வந்து ஒரு விளக்கில் வந்து இதை வந்து நம்ம பூஜை அறையிலையும் வைக்கலாம், வெளியிலையும் வைக்கலாம். வெளியில் வாசப்படியில் வைக்கும் பொழுது நமக்கு வந்து இந்த இலையை எடுத்துகிட்டு நல்லா இப்படி உருட்டணுங்க. உருட்டிட்டு இப்படி செய்கிற மாதிரி செஞ்சுட்டு இந்த இலையை வந்து இப்படி வைக்கணும். விளக்கு இதில் வச்சுட்டு விளக்கேற்றும் போது நம்ம பெரியோர்கள் செய்த பாவங்கள், துன்பங்கள்லேருந்து, கண் திருஷ்டியிலிருந்து எல்லாம் விலகுங்க. நம்மளை விட்டு விலகும். ஒரு நிமிஷம், காற்றடிக்குது ரொம்ப. பாருங்க, நல்லா அது பாட்டுக்கு எரியும். கண் திருஷ்டியிலேருந்து நமக்கு முக்கியமாக இது பண்ணது கொசு வராது. கொசுவோட இதெல்லாம் நம்மளை விட்டு போகும். Thank you for watching.